அன்யம் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் OT7 ஹாரர் எஃப்எஃப் டார்க் ஐ சீசன் 2 ரூபீஸ் வெர்சஸ் டைமண்ட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க இதை போடுங்கன்னு சொல்லிவிட்டு, சரி அதனால தான் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா, தாலியாவும் மற்ற எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே வாட்டர் ஃபால்ஸில் ஜுன்ஹோ சானியாவை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ ஜங்குக் ஹோபி சானியாவை காப்பாற்றிருப்பாங்க. அண்ட் ஏரியா என்ன பண்ணியிருப்பான்னா, சானோட ஃபோன் தண்ணியில் விழுந்திருக்கும். ஸோ அந்த மொபைலை எடுத்துகிட்டு அவள் வருவாள். ஸோ இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் வருவாங்க, அதோட தான் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்குக் தான் சானியாவை தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சானை பெட்டில் அவளோட ரூமில் போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ நம்ம டாமியா சானை செக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ப்ராப்ளம் எதுவுமே இல்லை காய். ஸோ அதனால் பயப்படுற மாதிரி இல்லை. அவள் என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கா. ஸோ அதான் நான் அவளுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், யாரும் அவளை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவள் நல்லா தூங்கட்டும், நம்ம எல்லாம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமியா சொல்ல, எல்லோரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ எல்லாம் போயிட்டுருக்கும்போது யூங்கி நின்று நம்ம சான் அதாவது அந்த மெடிக்கேஷனோட அந்த எஃபெக்டில் அவன் நல்லா படுத்து தூங்கிட்டுருப்பா. ஸோ யூங்கி சானையே பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஜங்குக் அதை பார்த்துட்டு, ஹயாங் சொல்லு ஜங்குக், என்னாச்சு ஹயாங், உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை ஜங்குக், நான் இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவள் எப்படி முதல்ல மேலேருந்து கீழே விழுந்தான்னு தான் எனக்கு புரியல. சரி விடுங்க அவங்க, அதான் ஒன்றும் ஆகலை ஜங்குக். பட் ஏதாவது ஆயிருந்தா உனக்கே தெரியும், எனக்கு தெரியும் அவங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அதான் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்றது வேறு ஜங்குக். முதல்ல எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, அவள் எப்படி மேலேருந்து கீழே விழுந்தா? இத்தனைக்கும் நம்ம எல்லாரும் அங்கே தான் இருந்தோம். சரி யாருமே இல்லை, அவள் கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு கூட வச்சுக்கோயேன், அந்த அளவுக்கு கூட அவள் கிட்ட போகவே இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டு இருந்தா, நான் பார்த்தேன். அதையும் மீறி எப்படி அவள் விழுந்தான்னு தான் எனக்கு தெரில ஜாங்கு. அவங்க மேபி அந்த இடம் ஸ்லிப்பரியாக இருந்ததில்ல, உங்களுக்கே தெரியும், அது அவளுக்கு கால் வலிக்க விட்டுருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவள் தான் சொல்கிறாளே, என்னை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்ட்டு, தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் நான் கீழே விழுந்தேன்னு சொல்கிறாளே. அப்போ அதுக்கு என்ன ஜங்கு? அதான் அவங்க எனக்கும் புரியல. ஏன்னா தள்ளி விட்டுருந்தா அது யார் முதல்ல தள்ளி விட்டுருப்பா? ஏன்னா மேலே நம்ம யாருமே ஒரு வேளை என்ன ஜங்கு தயாங்கா இருக்குமோ? லூஸ் மாதிரி பேசாத. தயவங்க அங்கே தானே நின்றுட்டுருந்தான், அவன் என் பக்கத்தில் தான் நின்றுட்டுருந்தான். நீ எதுக்கு தயவங்க டவுட் பண்ணுற? இல்லை அது இங்கே பாரு ஜங்குக், என்ன தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் 1008 ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்குலாம் அவங்க பண்ண மாட்டாங்க, அது உனக்கே தெரியும். அதனால இனிமேல் டவுட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காரு. சாரி அயாங், தயவங்க இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அவன் என் கூட தான் நின்றுட்டுருந்தான், அதனால் அவன்லாம் இல்லை அவங்க. எனக்கு என்னென்னா, நம்ம சானை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தப்போ தயாங் மட்டும்தான் அங்கே இல்லை, அவன் லேட்டாக வந்தான். நீங்கள் அதை கவனிச்சிங்களா? நான் அதை வச்சு தான் சொன்னேன். அவன் லேட்டாக வந்தானோ அது அவனோட இது. பட் அவன் என் கூட தான், எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டுருந்தான். தயாங் அங்கே போக சான்ஸே இல்லை, ஐ எம் டேம் ஷுர். சரி அப்போ வேறு யாராக தான் இருக்கும்? அதுதான் எனக்கு தெரில ஜங்கு. யார்? இல்லை இவளா விழுந்துட்டு யாராச்சும் தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறாளா? இல்லை நிஜமாகவே இவளை யாராவது தள்ளி விட்டாங்களா? எனக்கு புரியல. சரி விடுங்க ஹயாங், நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அவளுக்கு ஒன்றும் இல்லை, சான் நல்லாயிடுவா. நீங்கள் போங்க, போய் படுங்க போங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
ஜாங்குக்கும் யோங்கியும் வந்துட்டு ரூமை விட்டு போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. என்னடா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே வந்துட்டு போவாங்க. ஸோ எல்லோரும் ரூமை விட்டு எல்லாருமே வந்துட்டு போயிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு போகுது. ஸோ அப்போ வந்து சானோட ரூமுக்கு வந்து தயாங் வந்துட்டு வருவான். ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம சானையே வந்து பார்ப்பான். அவனுக்கு என்னன்னு தெரியல, நம்ம சானை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் வந்து அப்படியே சான் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருப்பான். நின்று சானையும் வந்து பார்த்துட்ருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து சரின்னு சொல்லிவிட்டு சானோட அந்த தலையை வந்து கோதி விடுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிவிட்டு அவனும் ரூமை விட்டு வந்து வெளியில் வந்து போயிடுவான். ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ ஒரு நைட் வந்து ஒரு 1:00 அப்படி இருக்கும். இங்கே நம்ம ஏரியா வந்துட்டு நம்ம உட்காந்துட்ருப்பா பெட்டில். நம்ம சானோட மொபைலை எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, ஸோ அந்த மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறா. பட் அது ஆன் ஆக மாட்டேங்குது. என்ன இது ஆன் ஆகவே மாட்டேங்குது, ச்சே. சரி, எதுக்கு நமக்கு, நாளைக்கு சான் சொன்னே சான்கிட்டே கொடுத்துருவோம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஏரியா வந்து அந்த மொபைலே வந்து திருப்பி பார்த்துட்ருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து மொபைலை வந்து டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு அவள் வந்து வாஷ்ரூமுக்கு வந்துட்டு போவாள். வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரிட்டன் வரும்போது அவளுக்கு வந்து மொபைல் ரிங்டோன் வந்து கேட்குது, மொபைல் அடிக்கிற சவுண்டு. ஸோ அவள் ஃபோன் அடிக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவள் ஃபோன்லேருந்து அந்த சவுண்ட் வரல, நம்ம சானோட மொபைல்லேருந்துட்டு வந்து அந்த சவுண்ட் வருது. ஸோ இங்கே நம்ம ஏரியா வந்துட்டு என்னடா இது, இவ்வளோ நேரம் செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகலை, இப்போ என்னடானா ரிங்டோன் அடிக்குது அப்படி சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அன்னோன் நம்பர் அப்படி சொல்லிட்டு வருது. சரின்னு சொல்லிவிட்டு ஏரியா வந்துட்டு அதை அட்டன் பண்ணி ஹலோ யார், ஹலோ கேட்குதா அப்படி சொல்லிட்டு இவள் பேசுகிறா. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதுவுமே பேச மாட்டுறாங்க. ஸோ இங்கே ஏரியா வந்துட்டு ஹலோ நான் பேசுறது கேட்குதா இல்லையா, ஹலோ அப்படி சொல்லிட்டு இவளும் கேட்டுகிட்டே இருக்கா. பட் வந்துட்டு ஆப்போசிட்லேருந்து பேச மாட்டுறாங்க. ஸோ இவள் கடுப்பாகி ஃபோனை வந்து கட் பண்ணிடுவான். இவள் கட் பண்ண அடுத்த செகண்ட் மறுபடியும் வந்துட்டு கால் வருது, அதே அன்னோன் நம்பர் தான். இவள் மறுபடியும் அட்டன் பண்ணி ஹலோ கேட்குதா இல்லையாங்க, ஹலோ யார், ஹலோ அப்படி சொல்லிவிட்டு இவள் வந்து பேசிகிட்டே இருக்கா. பட் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு வேர்ட்ஸுமே வரல, சவுண்டுமே வரல. ஸோ இவள் வந்து டவர் ஏதாவது இல்லையோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பேசிகிட்டே வந்து ரூமை விட்டு வந்து வெளியில் போகிறா. ஸோ ரூமை விட்டு கொஞ்சம் தூரம் வெளில போகிறா. அப்போவுமே வந்து சவுண்ட் கேட்கல. ஸோ இவன் என்ன பண்ணுறா, ஃபோனை வந்து பார்க்கலாம் போது ஃபோன் வந்து கட் ஆயிடுது. ஸோ இங்கே ஏரியா யாரா இது கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஒழுங்காக இந்த ஃபோன் அப்போவே வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அவள் போகலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது மறுபடியும் ஃபோன் அடிக்குது. ஸோ இவள் கடுப்பாகி ஃபோன் எடுத்துட்டு ஹலோ யாருங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, ஃபோன் பண்ணால் பேசுங்க, சும்மா இப்படியே சைலண்ட்டாக இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு கத்துறா. பட் அப்போயுமே வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு கேட்கல. இவ வந்து இன்னும் டென்ஷன் ஆகி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போவா, டவர் கிடைக்கலையோ அப்படி சொல்லிட்டு போவான். போயிட்டு ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நின்றுட்டு ஹலோ இப்போ யாரு கேட்குதாங்க, யாரா நீ எங்கேருந்துடா போகிற, ஃபோன் பண்ணால் பேசி ஒலிடா அப்படின்ற மாதிரி கத்துறா. பட் வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்துட்டு பேச மாட்டுறாங்க. ஸோ இவ கடுப்பாகி ஃபோனை வந்து கட் பண்ணிடுவா. கட் பண்ணிவிட்டு நமக்குன்னே வருங்க பிசாசுங்க அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறா. பார்த்தா அந்த நைட்டில் வந்து அந்த மூன் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. பட் என்னென்னா வந்துட்டு அந்த நைட் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. எப்போவுமே வந்து நம்ம நைட் வந்து அந்த ஒரு பால்கனியில் நின்று மூனை பார்த்தா வந்து ஒரு மாதிரி காமிங் ஃபீலாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் சம்திங் ஏதோ வந்து நடக்க போகிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். ஸோ ஏரியா வந்து அப்படியே வந்து அந்த வியூவை வந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது அப்படி சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறா, திரும்பி நடந்து போகிறா. ஸோ நடந்து போகும்போது அவளுக்கு வந்து அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஏரியா வந்து ஒரு கட்டத்தில் நின்றுட்டு அவன் வந்து திரும்பி பார்க்குறா. பட் யாருமே இல்லை. அவள் என்ன பண்ணுறா, மறுபடியும் வந்துட்டு நம்மளோட இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நடந்து வந்து மறுபடியும் போகிறா. பட் மறுபடியும் அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவள் திரும்பி பாருங்கள், யாராச்சும் விளாட்றீங்கன்னா தயவு செஞ்சு நான் கடுப்பில் இருக்கேன், வேண்டாம், எனக்கு தெரியும் ஏசல் நீ தான் விளாட்றியா, வேண்டாம், நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு
இவள் வந்து மறுபடியும் திரும்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. மறுபடியும் இவளுக்கு வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த டைம் இவளுக்கே கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துடுது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவாங்க. பட் வந்து இது வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஏரியா வந்து பயந்துகிட்டே வந்து நடந்து போகிறா. அப்போ திடீர்னு வந்து அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரியான அந்த சவுண்ட் வந்து நின்றுடுது. ஸோ அது நிற்கவே இவளும் வந்து நின்றுடுவா. அப்படியே வந்து அந்த இடமே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது, காமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு காமாக இருக்குன்னா, கிச்சனில் அந்த டேப்பில் விழுற வாட்டர் ட்ராப் வந்து இவளுக்கு இங்கே கேட்குது, மேல் ஃப்ளோரில் இருக்க இவளுக்கு கேட்குது. அண்ட் கிளாக் சவுண்ட் கேட்குது. இவளுக்கே வந்து அவளோட ஹார்ட் பீட் சவுண்ட் வந்துட்டு கேட்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும் போது ஏரியா வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் எடுத்து வைக்கிறா. அப்போது யாரோ ஓடுற மாதிரி வந்து அவளுக்கு சவுண்ட் கேட்குது. இவள் இன்னுமே பயந்துடுவா. பயந்துட்டு யார் யார் இங்கே பாருங்கள், யாராவது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க அப்படி சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பயந்துகிட்டே வந்துட்டு நிற்கிறா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறது தெரில, ரொம்ப பயந்துருப்பா. திடீர்னு அந்த ஓடுற சவுண்டுமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஸ்டாப் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ். இங்கே நம்ம ஏரியா அப்படியே அவளுக்கு வந்து ஸ்வெட்டெல்லாம் வருது, ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவள் அப்படியே வந்துட்டு இருக்கா. இவள் காதுகிட்ட வந்து அவளோட பேரை யாரோ விஸ்பர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த விஸ்பரிங் சவுண்ட் கேட்ட உடனே இவள் யாருடா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவள் பிளிங்க் ஆஃப் செகண்டில் வந்துட்டு ஒரு டார்க் ஷேடோ ரெட் ஐஸோட நம்ம ஏரியா கிட்ட செம்ம க்ளோஸ்அப்பில் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிரும். ஏரியாவுக்கு செம்ம ஷாக்குடு, செம்மையாக பயந்துருப்பா. ஏன்னா அந்த ஐஸை மட்டும்தான் அவள் பார்த்துருப்பாளே, அந்த டார்க் பிளட் கலர் ஐஸு. ஸோ அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அவள் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ ஓடிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அவள் வந்துட்டு ஓடிட்டே போய் யார் மேலேயும் இடிச்சிருவா. இதில் வந்து அவள் கத்திடுவா. ஸோ வந்துட்டு யாரான்னு பார்த்தா வந்துட்டு நம்ம யூங்கியை தான் வந்து இடிச்சிருப்பா. ஸோ நம்ம யூங்கி வந்து ஏரியா வந்து இடிச்சிருப்பாள்ல, இடிச்சிட்டு அவள் விழ போகும்போது நம்ம யூங்கி வந்து ஏரியா வந்து பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு என்னாச்சு, இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டுருக்க, அதுவும் இங்கே என்ன ஓடி வந்துட்டுருக்க நீ, இவங்கி அது இவங்கினா நான் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டமாக இருக்க, அது வந்து நான் நான் வந்து அங்கே அங்கே என்ன ஆச்சு ஏரியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அது அது வந்து நாங்கள் ஒன்று பார்த்தேன் இவங்கி, அது பயப்படாமல் என்ன ஆச்சுன்றதை முதல்ல சொல்லு. அது அது வந்து அங்கே 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 என்ன, அங்கே நான் என்னடி பார்த்த, இங்கே என்ன ஆச்சு, யாராவது இருக்காங்களா, அது அங்கே அங்கே நான் பேய பார்த்தேன் யோங்கி. என்னது, நான் சொல்கிறது உண்மை, நான் பார்த்தேன். அது அது என் காதுகிட்ட வந்து என் பேரை சொல்லிச்சு. அப்புறம் நான் அந்த ரெட் ஐஸ் அது நான் பார்த்தேன் இவங்க, கண்டிப்பாக ஐ எம் டேம் ஷோர் நான் பார்த்தேன். லூஸு மாதிரி வளராத, என்ன இந்த காலத்தில் இருக்கே நீ, பேய் பிசாசுன்ட்டு பர், தூக்க கலக்கத்தில் எதுவும் வளரிட்டு தெரியாத, போய் படுப்போம். ஐயோ நான் சொல்கிறது நம்ப இவங்க, நான் ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், அது நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நீ மூடிட்டு போய் தூங்கு. உன்கிட்டலாம் சொல்ல வந்தேன் பெருசை, என்ன செருப்பால் அடிக்கணும்டா, போய் அடிச்சுக்கோ. வந்துட்டா ஏதோ பேய் பிசாசுன்னு, அதுவும் இந்த ஜென்ரேஷனில். நான் சொல்கிறதில்ல, நீ நம்பலைல்ல, நீ வேணா பாரு, ஒரு நாள் நீ இதே மாதிரி என்கிட்ட வருவேன். என்னது உன்கிட்ட வருவேனா, ஐ மீன் நீ அலறிட்டு வருவேன், இதை நான் பார்ப்பேன். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ போய் படுப்போ, உன்கிட்ட சொல்ல வந்தேன் பாரு. சே அப்படி சொல்லிட்டு ஏரியா வந்து கடுப்பாகி வந்து அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்கே நம்ம யூங்கி பேயாம் பிசாசாம் இந்த டைலாக் விட்டுட்ருக்கான். அப்படி சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்துட்டு போயிடுவார். ஸோ இப்படியே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆகுது.
ஸோ மார்னிங் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களோட மார்னிங் ரொட்டீனை வந்துட்டு பண்ணிவிட்டு எல்லோரும் ஹாலில் வந்துட்டு அசெம்பிள் ஆகுறாங்க. ஸோ அசெம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம சாண்ட் மட்டும் இருக்க மாட்டா. ஏன்னா அவள் வந்து அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து இன்னும் அவளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அவள் வந்து ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பா, தூங்கிட்டுருப்பா. ஸோ எல்லோரும் வந்துட்டு மார்னிங் அசெம்பிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வன்ட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சாஷா வந்து சொல்லுவாள், நம்ம சானுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல, ஸோ இப்போ கொடுக்கலாமா அப்படி கேட்க எங்கள் டாமியா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னா அப்போ தான் வந்து ட்ரக்கோட எஃபெக்ட் முடியும். ஸோ அவள் வந்து கண்முழிப்பாள். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சாஷா என்ன பண்ணுறா, ஒரு பிளேட்டில் வந்துட்டு சானுக்கு வந்து டிஃபன் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறா. ஸோ எல்லாருமே வந்துட்டு சாஷா கூட போகிறாங்க. ஸோ சான் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்தா சான் வந்து இன்னுமே வந்துட்டு தூங்கிட்டுருக்கா. ஸோ எல்லோரும் போயிட்டு நம்ம டாமியா வந்துட்டு சானை வந்து எழுப்புறா. சான் ஏஞ்சிக்கோ சான் அப்படி சொல்லிட்டு எழுப்ப நம்ம ஷானுமே வந்துட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஸோ சான் வந்து அப்படியே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டாமி வந்து என்ன பண்ணுறான்னா, சான் உனக்கு இப்போ எப்படி இருக்குது, ஓகே தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே நம்ம சான் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பிளிங்க் பண்ணி பார்க்குது எல்லாரையும். ஸோ இங்கே எல்லோரும் என்னடா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஸோ இங்கே டாமி வந்துட்டு, சான் உன்னை தான் கேட்குறேன், இப்போ உனக்கு உடம்பு ஓகேவா, எப்படி ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே வந்துட்டு நம்ம சான் வந்து நான் எங்கே இருக்கேன், நான் அது அப்படி சொல்லிட்டு அது பேசுது. இந்த டாமி ஐயோ இது லூஸ் ஆயிடுச்சுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறா. எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. யோங்கிக்கெலாம் வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி வந்து அந்த கண்ணெல்லாம் வந்து விரிஞ்சிரும். ஸோ இங்கே வந்து டாமி என்ன பண்ணும், சானோட மண்டையிலே ஒரு அடி போட, இங்கே சான் வந்துட்டு அம்மை ஏன்டி அடிக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே டாமி இல்லை இது நார்மலாகிடுச்சு, லூஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே சானும் வந்து ஆமாங்க மேலேருந்து கீழே விழுந்ததில் மூளை கொஞ்சம் பறந்து போயிட்டு வந்துடுச்சு, அதனால தான் கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி இங்கே வந்துட்டு நம்ம சாஷா, ஏம்மா உன் பேராச்சும் இருந்தால் ஞாபகம் இருக்கா, இருக்கு என் பேர் சானியா கரெக்டா, ஆமாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குப்பா, நான் வந்து லூஸ் எல்லாம் கிடையாது, நான் மறக்கவும் இல்லை, ஏதோ அந்த கன்ஃபியூஷனில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டதும் ஒரு தப்பாங்க, விட்டா மொத்த குடும்பமும் என்ன லூஸுன்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவீங்க போல் அப்படி சொல்லிட்டீங்க சான் சொல்ல, எங்கள் தயாங் அதை தான் மறந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி நீ பண்ணிட்டு இருந்தேன், நான் கால் பண்ணலான்னு நினச்சி ஃபோனை கூட எடுத்தேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிங்க சார், போதும் யூ ஷட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கே டாமி வந்து சரி உனக்கு எப்படி இருக்கு இப்போ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே நம்ம சாணம் வந்து எனக்கு இப்போ பரவாயில்ல, என்ன கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்குது, பட் ஐ ஃபீல் பெட்டர். சரி ஓகே சரி நீ சாப்பிட்ல இந்தா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாஷா வந்து நம்ம சானுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க, ஸோ அவளும் வந்து சாப்பிட்டுருக்கா. எல்லோரும் சைலண்ட்டாக இன்னும் பார்த்துட்டுருக்காங்க. எங்கள் சான் ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க, சாப்பாடு ஏதாவது வேணுமா, எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு கேட்க, எங்கள் ஜாங்குக்கு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் நீ சாப்பிடு, இப்படியே நின்று எல்லோரும் நான் சாப்பிட்றது குறுன்னு பார்த்தா எனக்கு வயிறு வலி வந்துடும், ஒன்று நீங்களும் சாப்பிடுங்க இல்லாட்டி எல்லாம் வந்து கிளம்பி வெளியே போங்க, என்ன நான் சாப்பிடும்போது யாரும் என்ன அப்படி குறுன்னு பார்க்காதீங்க, அப்புறம் வயிறு வலி வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் சொல்ல, இதை கேட்டுட்டு நான் அங்கே வந்து அவங்க வந்து ஆமாம் இந்த அம்மா சாப்பிட்றது அப்படியே நாங்கள் பார்த்து கண்ணு வச்சுட்டாலும் அப்படி தான் நின்று பார்த்துட்டுருக்க, ஏதோ குறுன்னு தான் பார்க்குறியே, ஐயோ உங்ககிட்ட பேசுகிறதும் பேசாததும் ஒன்றுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவோம், கோவத்தில் அந்த ரூம் விட்டு வெளில போயிடுவான். ஸோ எல்லோரும் இதுங்க காலங்கத்திலே ஆரம்பிச்சிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெளில அவளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஸோ யூங்கி பார்த்துட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்து ரெஸ்டட் ஓகேயா, சரி நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு ரூமை விட்டு வெளில போயிடுவார். இப்போ வந்துட்டு யார் யார் ரூமில் இருப்பாங்கன்னா நம்ம டாமி, அதுக்கப்புறம் வந்து ஹேசல் இருப்பா, ஷாஷா இருப்பா. இவங்க 3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம சான் வந்துட்டு இருப்பாள். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம டாமி தான் வந்து கேட்பா, ஏய் சான், சொல்லு, உனக்கு நல்லா தெரியுமா உன்னை யாராச்சும் பிடிச்சி கீழே தள்ளி தான் விட்டாங்களா, இல்லை நீ ஸ்லிப் ஆகி விழுந்தியா? ஏய் டாம், நான் அடித்து சொல்கிறேன், என்னை வந்து யாரோ பிடிச்சி தள்ளி தான் விட்டாங்க. ஐ ஐ ஐ ஃபெல்ட் இட் யூனோ. எனக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது யாரோ என்னை பிடிச்சி தள்ளி தான் விட்டாங்க. ஐம் டேம் ஷோர். ஆனால் அது யாருன்னா எனக்கு தெரியல. நம்ம நம்ம மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம், வேறு யாரும் கூட இல்லையே. அப்புறம் எப்படி யார் அப்படி பண்ணியிருப்பா? ஐ டோன்ட் நோ. சீரியஸாக எனக்கும் தெரியல. நம்ம ஃபேமிலியில் இருந்து ஒன்று யார், யாராவது அங்கே வெளியாள் யாராவது இருந்தாங்களா? நீ ஏதாவது பார்த்தியா சான் அப்படி சொல்லிட்டு ஷாஷா கேட்குறான். எங்கள் சான் வந்து இல்லை ஷாஷா, நான் எதுவுமே பார்க்கல, ஐ டோன்ட் நோ. இங்கே வந்துட்டு நம்ம சான் சொல்ல, இங்கே வந்து ஹேசல் வந்து நாங்களும் மேலே தான் இருந்தோம், ஆனால் நாங்கள் கூட பார்க்கலையே, அவள் பக்கத்தில் யாருமே இல்லை, பட் எப்படின்னு எங்களுக்கும் புரியலை, வி டோன்ட் நோ, பட் ஏதோ நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேசல் சொல்ல, இவங்க 4 பேரும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரியா வந்து கேட்டுட்ருப்பா. ஏரியா வந்து ரூமை விட்டு வெளில போகலான்னு போகும்போது தான் டாமி வந்து இந்த கொஸ்டினை கேட்கவே ஏரியா வந்து அங்கேயே வாசல்லே நின்றுட்டுருப்பா. ஸோ ஏரியா கேட்டுட்டு, அப்போது சான் சொன்னது உண்மை, கண்டிப்பாக யாரோ அவளை பிடிச்சி தள்ளி தான் விட்டுருக்காங்க. ஆனால் ஏன், எதுக்கு அவளை, அதுவும் யார், நம்ம ஃபேமிலியில், நம்ம ஃபேமிலியாக இருக்க வாய்ப்பே இருக்காதே. ஏன்னா சானை பிடிச்சி தள்ளி விடுற அளவுக்கு சம்திங் ஏதோ நடந்திருக்கு, யாரோ இருந்திருக்காங்க அந்த இடத்துல. யாராக இருக்கும்? ஒரு நிமிஷம், சானோட ஃபோன் நம்மக்கிட்ட தானே இருந்தது, அந்த ஃபோனில் அவள் ஃபோட்டோ, OMG அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா என்ன பண்ணுறான்னா வேகமாக அவள் ரூமுக்கு தான் வந்துட்டு போகிறா. ஏன்னா வந்துட்டு சானோட ஃபோனை வந்து அவள் எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல. ஸோ அந்த ஃபோனில் வந்து சான் வந்து பிக்கு எடுத்துகிட்டு இருந்திருப்பாள். ஸோ அந்த பிக்சர்ஸில் ஏதாவது வந்துட்டு கேப்சர் ஆகுமா அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறா. பட் அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஃபோன் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. நேற்று அந்த ஃபோனில் தான் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்து அந்த அந்த விஷயம்லாம் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் யோசித்து பார்க்குறா. அந்த ஃபோனு ஒர்க் ஆகலை, பட் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துட்டு அந்த நம்ம பார்த்தது கனவா இல்லை நிஜமா இல்லை இமேஜினேஷனா? இவங்கக்கிட்ட சொன்னால் அவன் நம்பலை, ஆனால் நான் அந்த இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல சானோட மொபைல் எப்படியாச்சும் ரெடி பண்ணணும், அதில் தான் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஏரியாவும் வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு போயிடுவான். அப்படியே கட் பண்ணி இங்கே கீழே ஹாலில் வந்து காமிச்சா தாலியா வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு ஏதோ வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பா ஷோஃபாவில் உட்காந்துட்டு. ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க, அவள் மட்டும்தான் இருப்பாள். அந்த டைம் தயாங் வந்துட்டு வருவான். ஸோ தாலியா வந்துட்டு சீரியஸாக ஏதோ பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு அவன் போயிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு தாலியா வந்து லேப்டாப்பை பார்ப்பா. அப்போ வந்து தயாங் வந்து லைட்டாக பார்க்கும்போது அந்த லேப்டாப்பில் வந்துட்டு இந்த இப்போ அவங்க இருப்பாங்கள்ல அந்த வீட்டோட பிக் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே தயாங் வந்துட்டு கேட்குறான், இந்த பிக் இந்த வீட்டோடது தானே? ஆமாம், இந்த வீட்டோட தான். இதையும் வச்சு பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? அது கிடையாது, அது என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, பிரச்சனையா? இல்லை தயாங், அது ஆக்சுவலி இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஆனால் சென்சிட்டிவா அப்படி என்ன? அது வந்து நானே ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்து புதுசு தான். நான் வந்து இந்தியா தான், பட் நான் வந்து இருக்கிறது என்னமோ சென்னை தான். இங்கே வந்து கைடுக்காக தான் இந்த கம்பெனியோட பிரான்ச் வந்து, ஆக்சுவலி இந்த கம்பெனியோட பிரான்ச்சில் தான் நான் ஒர்க் பண்ணேன்.
ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு விஷயமாக வந்திருந்தேன். அதனால தான் என்னையே வந்து இங்கே வந்து கைடாராக போட்டாங்க. என்ன விஷயமா? அது ஆக்சுவலி எனக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயம், இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ், டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பவர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். காலேஜ் டேஸ்லேருந்தே நான் வந்து அந்த தியரி வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படி நான் வந்து தேடிட்டு இருந்தப்போ தான் ஒரு இது நிறையா ஹாரர் பிளேசஸ்க்கு, ஹாண்டட் பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு நிறைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் பண்ணதில் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. பட் அது உண்மையாக என்னன்றது எனக்கு வந்துட்டு தெரியாது. பிகாஸ் நான் வந்து அதை பார்க்கல அண்ட் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவுமே வந்துட்டு இல்லை. பட் இங்கே இருந்தவங்க வச்சு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அப்படி என்ன இந்த வீட்டை பற்றி? அது ஒன்றும் இல்லை தான். ஆக்சுவலி இந்த வீட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பிக்சர் வந்து இந்த வீடே கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வேற ஒரு ஹாண்டட் ஹவுஸ் வந்து ஒன்று இருந்தது. ஹாண்டட் ஹவுஸா? ஹாண்டட் ஹவுஸ் மீன்ஸ் இருங்க இப்படி சொல்லிவிட்டு நம்ம தாலியா வந்து அவள் லேப்டாப்பில் வந்து ஒரு பிக் காமிக்கிறா. அது வந்துட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி, அதாவது சீசன் 1ல் எப்படி வந்து இந்த அரண்மனை இருந்துச்சோ அந்த பிக்கை வந்து காட்டுறான். ஸோ தாங்க பார்த்துட்டு இது ஏதோ ஓல்டு பேலஸ் மாதிரில இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. இதை ரெனோவேட் பண்ணி வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து 50 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த ஹவுஸ் தான் வந்துட்டு இந்த பேலஸ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து புதுசாக ரீஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஓ சரி, அப்படி என்ன இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த ஊர் மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணப்போ இந்த பிஃபோர் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்து அதான் இந்த கிங் குயின்ஸ்லாம் வந்து ஆண்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் இங்கே வந்துட்டு ஒரு 7 குயின்ஸ் வந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வந்து அந்த கிங்டமே வந்து செம்ம பெருசாக இருந்திருக்கு. என்ன கிங்டம் பேர்? ஆக்சுவலி அது மயூரா கிங்டம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் சர்ச் பண்ணப்போ அந்த மாதிரி ஒரு கிங்டம் இருந்திருக்கு. பட் வந்து அதுக்கான எந்த ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே வந்துட்டு எந்த ஒரு புக்குலேயுமே சரி, எந்த ஒரு கூகுள் எதுலேயுமே வந்துட்டு இல்லை. பட் மயூரான்ற அப்படின்ற ஒரு கிங்டம் இருந்திருக்கு. பட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ அந்த கிங்டமில் வந்து 7 குயின்ஸ்க்கு வந்துட்டு வேறு ஒரு நாட்டிலேருந்து, அதாவது கொரியன் நாட்டில் இருந்து வந்து 7 கிங்ஸை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குயின்ஸ் வந்துட்டு இந்த வீட்டில் இப்போ நம்ம இருக்கோம்ல, இந்த இடத்துல தான் வந்து இருந்திருக்காங்க. 7 கொரியன் கிங்ஸா? ஆமாம், 7 கொரியன் கிங்ஸு. அவங்களோட ஃபேமிலி பேர் வந்துட்டு சம்திங் ஏதோ சொன்னாங்க. அது டார்க் ஏஞ்சல்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலி தான் என்னமோ சொன்னாங்க. டார்க் ஏஞ்சல், இன்ட்ரெஸ்டிங். டார்க் ஏஞ்சல் சொன்னாங்க. பட் நான் அந்த கிங்ஸை பற்றியும் சர்ச் பண்ணேன். பட் அவங்களுக்குமே என்னென்னா அந்த ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. பட் யாரோட பிக்கு, ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கான ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்துட்டு இல்லை. எல்லா மியூசியம்லேயும் நான் போய் செக் பண்ணிட்டேன். இதுக்காக நீ சவுத் கொரியா வந்தியா என்ன? ஆமாம், இதுக்காக நான் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணேன். பட் எனக்கு வந்து எந்த ஒரு இது க்ளூ எதுவுமே கிடைக்கல. இதுக்காக நீ அவ்வளோ தூரம் வந்திருக்கியா? அப்படி வந்து நான் சர்ச் பண்ணப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி கிங்ஸ் குயின்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ நடந்து அந்த கிங்டமே வந்து ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க, அதான் ஜென்ரேஷன் தாண்டி அந்த நடந்ததுக்கப்புறம் 50, இப்போ நம்மளோட 50 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி அந்த ரீசன்ட் டைமில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பிக் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு நிறையா வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வந்துட்டு நிறையா வந்து அப்நார்மலாக வந்து நிறையாவே நடந்திருக்கு. அண்ட் நிறையா பேர் இதில் வந்துட்டு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே வந்துட்டு நிறையா
மிஸ்டீரியஸ் மர்டரும் நடந்திருக்கு. பட் அது யார் பண்ணா அப்படின்றது தெரியல. இது வந்து அந்த ஃபேமிலி இருந்தப்போ நான் சொல்கிறேன். 50 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபேமிலி. ஸோ அவங்களுக்குமே இது நடந்திருக்கு. அண்ட் வந்து அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் வந்து ஈவன் வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, அந்த ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி வந்து இந்த வீட்டை வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து ஊரை விட்டு போயிடுச்சு, வேறு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து இதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் 50 ஜென்ரேஷனாகவே வந்து இந்த ஹவுஸ் வந்து இந்த இடம் வந்துட்டு யாருமே வாங்கலை. அண்ட் வந்து ஒரு ஹாண்டடாகவே வந்து இருந்திருக்கான். இந்த இடத்துக்கு வந்து யாருமே வரவும் மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஃபேமிலி இருந்தப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த வேறு நாட்டிலேருந்து, அதாவது அதே கொரியன் நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த இடத்த வாங்கினதாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த நாட்டு மூலியமாக, அதாவது கொரியாவிலேருந்து வேறு யாரோ வந்துட்டு இப்போ வந்து அந்த இதுவாக வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது மூலியமாக தான் வந்து உங்களை வந்துட்டு இப்போ வந்து இந்த பிளேஸோட ஓனர், அதாவது நம்மளோட டீலர் வந்துட்டு இப்போ இந்த பிளேஸை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து நம்மளை வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சொல்லி தான் வந்து எனக்கு தெரியுமே தவிர்த்து இது உண்மையாக பொய்யான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை வச்சு நம்மளால் அஷ்யூம் பண்ண முடியாதுல்ல தயம். என்ன இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று வேணும்ல. ஸோ அதுக்கு தான் நானும் தேடிட்டுருக்கேன். பட் அதான் எதுவுமே சாலிடாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த விஷயத்தை பற்றி எடுத்தாலே ஏதாவது ஒன்று வந்து தடங்கள் மாதிரி வந்துடுது, என்னால் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அப்படி நான் என்னை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கைடராக போட்டாங்க. அதோடு அந்த ரிசர்ச் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்தேன். ஓ, இந்த வீட்டை பற்றி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா? ஆமாம். ஆனால் வந்து இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. பட் வந்து சில பேர் அசம்ஷனை வச்சு வந்து சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ட்ரூ ஆர் ஐ டோன்ட் நோ. பட் இது உண்மையோ போயோ, ஆனால் கேட்க நல்லாயிருக்கு. வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகே? ஏன்னா எனக்கும் வந்து இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் நானும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓ, சீரியஸ்லி? நிஜமாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நானும் பண்ணுறேன். இந்த வீட்டை பற்றி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ண இங்கே தாலியாவும் வந்துட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அண்ட் இதோடு இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் என் டேர்மிஸ் பாய்.